பாய் வீட்டு மட்டன் கல்யாண பிரியாணி பிடிக்காம யாருமே இருக்க மாட்டோம். அதே மாதிரியே காயல்பட்டினம் சைடு இந்த கல்யாண களரி கறி ரொம்பவே ஃபேமஸ். எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில 30 ml தேங்காய் எண்ணெய் ஊத்தி 15 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுதான் களரி கறி தாளிப்பு. இப்ப 1/2 கிலோ ஆட்டுக்கறி சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனை எண்ணெயிலேயே ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்பப்ப கிண்டிக்கோங்க. இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்தி மூடி போட்டு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வாழைக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஊத்தி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 5 முந்திரி, 5 பாதாம ஊற வச்சு பேஸ்டா அரைச்சு அதையும் சேர்த்து மூடி போட்டு லோ ஃபிளேம்ல 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான களரி கறி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.